ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கணினி மேலாண்மை மற்றும் தகவல் அமைப்பு, அதில் பாடம் 1 கணினி பற்றி. சரிங்களா? இந்த லெசனில் இருக்கிற முக்கியமான ஒரு மதிப்பெண் வினாக்கள் வந்து பார்க்கலாம். முதல் கேள்வி வந்து பாருங்கள், கணினி என்பது ஒரு கருவி அல்லது இயந்திரமாகும். வாட் இஸ் கம்ப்யூட்டர் அப்படின்றது கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் இஸ் ஏ டிவைஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து கேட்டிருக்காங்க. கணினி என்பது ஒரு கருவி அல்லது இயந்திரம் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் சி. அதற்கடுத்தது இரண்டாவது கேள்வி, கணிதங்களில் பயன்படுத்தப்பட்ட ஒருவித கணிதவியல் நுட்பமே டேஷ் ஆகும். கணிதங்களில் பயன்படுத்தப்பட்ட ஒருவித கணிதவியல் நுட்பமே அபாகஸ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் பி, அபாகஸ். அதற்கடுத்தது மூன்றாவது கேள்வி, டேஷ் என்பவரால் கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல் என 4 செயல்பாட்டை செய்யக்கூடிய இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் சி, கோல்ட்பிரட் வில்கோம் லீப்னிச் என்பவரால் கூட்டல், கழித்தல், பெருக்கல், பிரித்தல் என 4 செயல்பாட்டை செய்யக்கூடிய இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கடுத்தது நான்காவது கேள்வி, முதல் தலைமுறை கணிப்பொறிகளில் பயன்படுத்தப்பட்ட பகுதி பொருள். முதல் தலைமுறை கணிப்பொறிகளில் பயன்படுத்தப்பட்ட பகுதி பொருள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வெற்றிட குழல், வேக்யூம் டியூப்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த வேக்யூம் டியூப்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸில் வந்து பயன்படுத்தப்பட்டது. அதற்கடுத்தது ஐந்தாவது கேள்வி, தற்காலிக நினைவகம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, RAM, ரேம், ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தற்காலிக நினைவகமாக செயல்படுகிறது. இதுவே வந்து நிரந்தர நினைவகம் அப்படின்றது கேட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ROM, ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லுவாங்க. இது வந்து தகவல்களை நிரந்தரமாக சேமிக்கும். RAM, ரேம் அப்படின்றது தகவல்களை தற்காலிகமாக சேமிக்கும். அதுக்கடுத்தது ஆறாவது கேள்வி, வெளியீட்டு சாதனத்தை அடையாளம் காண்க. வெளியீட்டு சாதனம்னா என்ன? அவுட்புட் டிவைசஸ் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். கொடுக்கப்பட்ட 4 ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்கள். ஆப்ஷன் ஏ, விசைப்பலகை, அதாவது கீபோர்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? விசைப்பலகையை நாம் கீபோர்டுன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்தது நினைவகம், மெமரி. அதுக்கடுத்தது சுட்டி அப்படின்னா கர்சர்னு சொல்லலாம் அல்லது மவுஸ்னு சொல்லலாம். ஓகேங்களா? திரையகம் அப்படின்னா மானிட்டர். இந்த 4ல் வெளியீட்டு சாதனம், அதாவது அவுட்புட் டிவைசஸ் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, திரையகம். மானிட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அவுட்புட் டிவைஸு. ஸோ இந்த மானிட்டர், திரையகம் தவிர்த்து வேறு என்னென்னலாம் அவுட்புட் டிவைசஸ் இருக்குது அப்படின்னா பிரிண்டர் கூட ஒரு அவுட்புட் டிவைஸ் தான். அதுக்கப்புறம் பிளாட்டர்னு சொல்லுவாங்க, அதாவது வரைவின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு அவுட்புட் டிவைஸ் தான். அதுக்கப்புறம் ப்ரொஜெக்டர், பட வீழ்த்தி, அதுவும் வந்து ஒரு அவுட்புட் டிவைஸு. அதுக்கப்புறம் மைக்ரோஃபிலிம்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியீட்டு சாதனங்களுக்கு ஒரு உதாரணம். அதற்கடுத்தது 7வது கேள்வி, உள்ளீட்டு சாதனத்தை அடையாளம் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. கொடுக்கப்பட்ட 4 ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்கள். ஆப்ஷன் ஏ, அச்சுப்பொறி அப்படின்னா என்ன? பிரிண்டர். அச்சுப்பொறி அப்படின்னா பிரிண்டர். சுட்டி அப்படின்னா மவுஸு அல்லது கர்சர்னு கூட சொல்லலாம். வரைவி அப்படின்னா பிளாட்டர். பட வீழ்த்தி அப்படின்னா ப்ரொஜெக்டர். ஓகேங்களா? ஸோ இந்த 4ல் எது வந்து உள்ளீட்டு சாதனம், அதாவது இன்புட் டிவைஸ் வந்து எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, சுட்டி அப்படின்றது ஒரு இன்புட் டிவைஸ். ஏன்னா இங்கே வந்து இதுவும் வந்து ஒரு இன்புட் டிவைஸ் தான். மெமரியும் வந்து இன்புட் டிவைஸு, விசைப்பலகையும் வந்து ஒரு இன்புட் டிவைஸ் தான். ஸோ 6வது கொஸ்டின் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னால அதிலே வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 4 ஆப்ஷனில் 3 ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்புட் டிவைஸு, 1 வந்து அவுட்புட் டிவைஸு. அதே மாதிரி 7வது கொஸ்டினில் 3 வந்து அவுட்புட் டிவைஸு, 1 வந்து இன்புட் டிவைஸ். அது வந்து ஆன்சர் ஆப்ஷன் பி, சுட்டி என்பது ஒரு உள்ளீட்டு சாதனமாகும். அதற்கடுத்தது 8வது கேள்வி, UNIVAC என்பதன் விரிவாக்கம். யூனிவாக் என்பதன் விரிவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, யூனிவர்சல் ஆட்டோமேட்டிக் கம்ப்யூட்டர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அதற்கடுத்தது 9வது கேள்வி, ENIAC, ENIAC என்பதன் விரிவாக்கம். ஆன்சர் ஆப்ஷன் பி, எலக்ட்ரானிக் நியூமெரிக்கல் இன்டகிரேட்டர் அண்ட் கம்ப்யூட்டர். சரிங்களா? ஸோ இந்த யூனிவாக் அப்படின்னு இருக்குல்ல, யூனிவாக் அண்டு ENIAC, இது ரெண்டுமே எதுக்கு உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னா 8வது கேள்விங்க. 8வது கேள்வி யூனிவாக், அதுக்கப்புறம் ENIAC, எதுக்கு வந்து உதாரணமாக சொல்லலாம் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டருக்கு வந்து ஒரு உதாரணமாக வந்து சொல்லலாம். சரிங்களா? 10வது கேள்வி வந்து பாருங்க. முதல் தலைமுறை கணினி என்பது 1940 1956 வரைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி. முதல் தலைமுறை கணினி என்பது 1940 1956 வரைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஷார்ட்கட் மாதிரின்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஹிண்ட் மாதிரி அப்படியே ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். இது ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா இதே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு எப்படி ஞாபகம் வருதோ அது வந்து அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 1940 to 1956. சரிங்களா? இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த 40ல் 4 மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முடியுறது. சரிங்களா? லாஸ்ட் 2 டிஜிட்டு 56. சரிங்களா? 5 6, அதாவது 4க்கு அடுத்தது 5, 5க்கு அடுத்தது 6. ஸோ இந்த மாதிரி லைனாக வருதுல 4 5 6 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா அது வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பாருங்கள் 11வது கேள்வி. எந்த ஆண்டு சார்லஸ் பாப்பேஜ் கணித மேதைகள் கணக்கிடும் இயந்திரம் ஒன்றை உருவாக்கி இருந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் பி 1822. இந்த ஆண்டில் கணித மேதை, அதாவது கணித மேதைகள் கணக்கிடும் இயந்திரம் ஒன்றை சார்லஸ் பாப்பேஜ் என்பவர் வந்து உருவாக்கி இருந்தார். இவர் இந்த உருவாக்கின அந்த கணக்கிடும் இயந்திரத்துக்கு என்ன பேர் வச்சிருந்தார் அப்படின்னா டிஃபரன்ஸ் இன்ஜின் அப்படின்ற ஒரு பேர் வச்சிருந்தார். எப்போ அப்படின்னா 1822 சார்லஸ் பாப்பேஜ் என்பவர் உருவாக்கின அந்த மிஷினுக்கு என்ன பேர் வச்சிருந்தார் அப்படின்னா டிஃபரன்ஸ் இன்ஜின் அப்படின்ற ஒரு பேர் வச்சிருந்தாரு. அதுக்கு அடுத்தது 1837 ஒரு இயந்திரம் வந்து, அதாவது ஒரு மிஷினை வந்து கண்டுபிடிப்பார். இவரே தான் சார்லஸ் பாப்பேஜ் வந்து ஒரு மிஷினை வந்து கண்டுபிடிப்பார் 1837. அதுக்கு வந்து என்ன பேர் வச்சுருந்தார் அப்படின்னா அதுக்கு வந்து அனலிட்டிக்கல் இன்ஜின். சரிங்களா? 1822 வந்து டிஃபரன்ஸ் இன்ஜின் டிஇ, 1837 அனலிட்டிக்கல் இன்ஜின் ஏஇ அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வச்சிருப்பார். சரிங்களா? அதுக்கு அடுத்த கேள்வி 12வது கேள்வி. சார்லஸ் பாப்பேஜ் உருவாக்கிய இயந்திரத்திற்கு டேஷ் என பெயரிட்டு இருந்தார்? ஆன்சர் ஆப்ஷன் சி டிஃபரன்ஸ் இன்ஜின் என பெயரிட்டு இருந்தார். டிஃபரன்ஸ் இன்ஜின். ஓகேங்களா? ஸோ இது வந்து எந்த வருஷம் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா இந்த இதுதான் 1822 வந்து கண்டுபிடிக்கப்பட்ட அந்த இயந்திரத்திற்கு டிஃபரன்ஸ் இன்ஜின் அப்படின்றத சார்லஸ் பாப்பேஜ் வந்து பெயரிட்டு இருப்பார். அதற்கு அடுத்தது 13வது கேள்வி. இரண்டாம் தலைமுறை கணினி என்பது 1956 1963 வரைக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி. சரிங்களா? ஸோ இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர், அதாவது எப்படி ஞாபகம் வச்சுருக்க சொல்லியிருக்கேன் 4 5 6. சரிங்களா? ஸோ இது மாதிரி லைனாக வருதுல்ல 4க்கு அடுத்தது 5, 5க்கு அடுத்தது 6, 6க்கு அடுத்தது என்னப்போ வரும் 7 வரும்ல. ஸோ இந்த இடத்துல 7 வரும். சரிங்களா? ஸோ அப்போது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் எந்த வருஷத்தில் முடியுது 56 வந்து முடியுது. சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது என்ன நம்பர் வரும் 5 6, அதுக்கு அடுத்தது என்ன நம்பர் வரும் 7 வரும். சரிங்களா? இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 63 வரும். சரிங்களா? அப்போது செகண்ட் ஜென்ரேஷன் அப்படின்றது 56 தொடங்கி எப்போ முடியுது அப்படின்னா 63 வந்து முடியுது. ஸோ 56 to 63 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரோட காலம். சரிங்களா? அதாவது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்றது 4 5 6, அதுக்கு அடுத்தது என்ன நம்பர் வரும் 7. அப்போது ஃபஸ்ட் ஜென்ரேஷன் எந்த வருஷத்தில் முடியுது 56 வந்து முடியுது. இதுக்கு அடுத்தது என்ன நம்பர் வரும் 7 வருமா, அதை வந்து இங்கே கூட்டிக்கங்க 63 வரும். ஸோ இது வந்து ஆரம்பிக்கிறது செகண்ட் ஜென்ரேஷன், அதுக்கப்புறம் முடிகிறது 63 வந்து முடியுது. சரிங்களா? ஸோ இந்த காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஜென்ரேஷன் வந்து காலம். அதுக்கு அடுத்தது 14வது கேள்வி. இரண்டாம் தலைமுறை கணினியில் எது பயன்படுத்தப்பட்டது? இரண்டாம் தலைமுறை கணினியில் எது பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி டிரான்சிஸ்டர் வந்து பயன்படுத்தப்பட்டது. டிரான்சிஸ்டர். ஓகேங்களா? அதற்கு அடுத்தது 15வது கேள்வி. மூன்றாம் தலைமுறை கணினி என்பது ஆன்சர் ஆப்ஷன் டி 1964 1971 வரைக்கும். ஃபஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்றது இது, செகண்ட் ஜென்ரேஷன் அப்படின்றது இது. ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அப்படின்னா 4 5 6 40 56. அதுக்கப்புறம் செகண்ட் ஜென்ரேஷன் அப்படின்றது 56 7 கூட்டினீங்க அப்படின்னா 63 வரும். ஸோ 56 63 வரைக்கும். அதுக்கு அடுத்தது செகண்ட் ஜென்ரேஷன் வந்து 63 வந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது 64 இருக்கா, அப்போது 64ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது கூட இங்கே 7 கூட்டினீங்கல்ல, அதே மாதிரி இங்கே ஒரு 7 கூட்டினீங்க அப்படின்னா
என்ன வரும் 71 வரும் சரிங்களா. 11க்கு 1 மீதி 1 71. அப்போது தேர்டு ஜென்ரேஷன் அப்படின்றது 64 தொடங்கி 71 வந்து முடியுது சரிங்களா. ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து 7 தான் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ இதுக்கு வந்து 7 அப்படின்றது என்ன உங்களுக்கு தெரியுது சரிங்களா. ஸோ ரெண்டுமே வந்து காமன் தான் ஓகேங்களா. 3ஆம் தலைமுறை கணினி என்பது 1964 1971 வரைக்கும் அதனோட காலகட்டம். அதற்கடுத்தது 16வது கேள்வி, 3ஆம் தலைமுறை கணிப்பொறியில் பயன்படுத்தப்பட்ட பகுதி பொருள். 3ஆம் தலைமுறை கணிப்பொறியில் பயன்படுத்தப்பட்ட பகுதி பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி இன்டகிரேட்டட் சர்க்கியூட். அதாவது என்ன சொல்லுவாங்க, ஒருங்கிணைந்த சுற்றுக்கள்னு சொல்லுவாங்க. ஒருங்கிணைந்த சுற்றுக்கள். ஓகேங்களா. அதற்கடுத்தது 17வது கேள்வி, 4ஆம் தலைமுறை கணிப்பொறியில் பயன்படுத்தப்பட்ட பகுதி பொருள். 4ஆம் தலைமுறை கணிப்பொறியில் பயன்படுத்தப்பட்ட பகுதி பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி மைக்ரோ ப்ராசஸர். அதாவது நுண் செயலின்னு சொல்லுவாங்க. நுண் செயலி. இன்டகிரேட்டட் சர்க்கியூட் ஐசி வந்து என்ன ஜென்ரேஷனு, தேர்டு ஜென்ரேஷனு. இது வந்து ஃபோர்த்து ஜென்ரேஷனு. டிரான்சிஸ்டர் அப்படின்றது செகண்ட் ஜென்ரேஷன் சரிங்களா. 4ஆம் தலைமுறை கணிப்பொறியில் பயன்படுத்தப்பட்ட பகுதி பொருள். ஆன்சர் ஆப்ஷன் டி மைக்ரோ ப்ராசஸர் நுண் செயலி. 18வது கேள்வி, கணினியின் சிறப்பு இயல்புகளில் பொருத்தம் இல்லாததை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பொருந்தக்கூடியது தான். ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவுமே இல்லை. அதாவது வேகம், அதாவது ஸ்பீடு அண்டு அக்யூரேசி சரிங்களா, துல்லியம், இது எல்லாமே கணினியின் சிறப்பு இயல்புகளில் பொருந்தக்கூடியது. விடாமுயற்சி அப்படின்னா டெலிஜென்ஸ்ன்னு சொல்லுவாங்களா. ஓகே. அதுக்கு அடுத்தது பன்முகத்தன்மை அப்படின்னா மல்டி டாஸ்கிங். ஸோ இதெல்லாமே ஒரு கம்ப்யூட்டரெல்லாம் பண்ண முடியும். மல்டி டாஸ்கிங் அப்படின்றது கம்ப்யூட்டருக்கு ஒன்றும் புதுசு இல்லை சரிங்களா. ஒரே டைமில் எத்தனை டாஸ்க் ஒன்று அதை வந்து பண்ணக்கூடியது தான். நம்பகத்தன்மை அப்படின்றது ரிலையபிலிட்டி. இது எல்லாமே கணினியின் சிறப்பு இயல்புகளில் வரும். அப்போ இங்கே கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் இருந்து பார்க்கும்போது பொருத்தம் இல்லாதது அப்படின்றது எதுவும் கிடையாது. அதனால் மேற்கூறிய எதுவும் இல்லை. 19வது கேள்வி, கணினியில் டேஷ் முதன்மை நினைவகம் எனப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ உள்ளமைந்த நினைவகம் தான் கணினியில் முதன்மை நினைவகம் ஆகும். முதன்மை நினைவகம் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கூட சொல்லலாம். RAM ரேம் சரிங்களா. உள்ளமைந்த நினைவகம் அப்படின்னு கேட்டாலும் அது வந்து ரேம் தான். முதன்மை நினைவகம்னு கேட்டாலும் அது வந்து ரேம் தான் சரிங்களா. இது வந்து தகவல்களை தற்காலிகமாக சேமிக்கும். ROM ரீட் ஒன்லி மெமரி அப்படின்னு வரும்போது அது வந்து தகவல்களை நிரந்தரமாக சேமிக்கக்கூடியது. 20வது கேள்வி, 2ஆம் நிலை சேமிப்பகத்திற்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். 2ஆம் நிலை சேமிப்பகத்திற்கு எடுத்துக்காட்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். சிடி கம்பேக்ட் டிஸ்க்கு, பென்ட்ரைவு, வன்வட்டு அப்படின்னா ஹார்ட் டிஸ்க்கு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்டரி ஸ்டோரேஜ், அதாவது செகண்டரி மெமரி நினைவகம் சரிங்களா. ஸோ இது என்ன பண்ணும், தகவல்களை நிரந்தரமாக சேமிக்கும். 21வது கேள்வி, எந்த கணிப்பொறி தலைமுறையில் ஒருங்கிணைந்த சுற்றுக்கள் பயன்படுத்தப்பட்டது. எந்த கணிப்பொறி தலைமுறையில் ஐசி இன்டகிரேட்டட் சர்க்கியூட் வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி 3ஆம் தலைமுறை கணிப்பொறியில் ஒருங்கிணைந்த சுற்றுக்கள் அப்படின்றது பயன்படுத்தப்பட்டது. அதுக்கடுத்தது 22வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது ஒரு முதன்மை நினைவகம் ஆகும். இப்போ தான் வந்து சொல்லிட்டே வந்தேன். முதன்மை நினைவகம் அப்படின்றது உள்ளமைந்த நினைவகம் அப்படின்னும் சொல்லலாம். அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி RAM ரேம் அப்படின்றது ஒரு முதன்மை நினைவகம் ஆகும். அதற்கடுத்தது 24வது கேள்வி, போஸ்டின் விரிவாக்கம் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இந்த போஸ்ட் அப்படின்றது கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் சம்பந்தமான போஸ்ட் சரிங்களா. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட். பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் சரிங்களா. 25வது கேள்வி, கட்டிட வரைபட திட்டம், பிளக்ஸ் அட்டை போன்றவற்றை அச்சிட பயன்படும் வெளியீட்டு சாதனம் எது அப்படின்றது கேட்டிருக்காங்க. கட்டிட வரைபட திட்டம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க, பில்டிங் பிளான். பில்டிங் பிளானு. பிளக்ஸ்ன்னு சொன்னால், பிளக்ஸ் அட்டைன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பிளக்ஸ் அட்டை, அதுக்கப்புறம் பேனரு, கட் அவுட்டு, ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் வந்து அச்சிட அப்படின்னா பிரிண்ட் போடுறதுக்கு என்ன அவுட்புட் டிவைசஸ் வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி வரைவி. வரைவி அப்படின்னா என்ன, பிளாட்டர் சரிங்களா. இந்த கட் அவுட்டு, பேனரு, அதுக்கப்புறம் பிளக்ஸ் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா வரைவி என்ற வெளியீட்டு சாதனம் வந்து பயன்படுத்தப்படுது.
அதற்கடுத்தது 26வது கேள்வி, ஏடிஎம் இயந்திரங்களில் கீழ்கண்டவற்றுள் எது பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொடுதிரை, டச் ஸ்கிரீன் வந்து பயன்படுத்தப்படுகிறது. ஆமாம் தானே? அதுக்கடுத்தது 27வது கேள்வி, ஒரு கணிப்பொறி மீண்டும் தொடங்கும் போது எந்த வகையான தொடங்குதலை பயன்படுத்துகிறது? ஒரு கணிப்பொறி மீண்டும் தொடங்கும் போது, அதாவது மீண்டும் தொடங்கும் போது அப்படின்னா, அதாவது நம்ம சிஸ்டமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரீசெட் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும், இல்லை ரீஸ்டார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல. ஸோ அது வந்து நம்ம கிளிக் பண்ணும்போது, இல்லை அது வந்து ரீஸ்டார்ட் ஆகும்போது அது வந்து எந்த வகையான தொடங்குதலை வந்து பயன்படுத்துகிறது அப்படின்னா உடன் தொடக்கம். ஸோ உடனடியாக வந்து நடைபெறல. ஸோ இப்போ ரீஸ்டார்ட் வந்து கொடுக்குறோம், ஷட் டவுன் பண்ணாமல் ரீஸ்டார்ட் வந்து கொடுத்தோம் அப்படின்னா அது என்ன ஆகும்? டக்குன்னு அப்படியே வந்து க்ளோஸ் ஆகிட்டு ரீஸ்டார்ட் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி அந்த டக்குன்னு, சரிங்களா, அது உடனுக்குடன் நடக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடன் தொடக்கம் அப்படின்றாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரிங்களா, ஒரு கணிப்பொறி மீண்டும் தொடங்கும் போது எந்த வகையான தொடங்குதலை பயன்படுத்துகிறது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ உடன் தொடக்கம். இதனை வந்து பார்த்திங்க அப்படின்னா வார்ம் பூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சாஃப்ட் பூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கடுத்தது 28வது கேள்வி, ஒரு கணிப்பொறியில் எத்தனை வகையான தொடங்குதல் முறைகள் உள்ளன? ஒரு கணிப்பொறியில் எத்தனை வகையான தொடங்குதல் முறைகள் உள்ளன அப்படின்னா 2 வகையான தொடங்குதல் முறைகள் உள்ளன. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா உடன் தொடக்கம், சரிங்களா, ஒன்று வந்து உடன் தொடக்கம், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா தன் தொடக்கம். இது வந்து வார்ம் பூட்டிங் அல்லது சாஃப்ட் பூட்டிங் சொல்லுவாங்க. தன் தொடக்கத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு பூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வார்ம் அல்லது சாஃப்ட் பூட்டிங். ஓகேங்களா. ஸோ இந்த 2 வகை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கணிப்பொறியில் 2 வகையான தொடங்குதல் முறைகள் வந்து உள்ளன. அதுக்கடுத்தது 29வது கேள்வி, 1837ஆம் ஆண்டு அனலிட்டிக்கல் இன்ஜின் என்ற கருவியை வடிவமைத்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சார்லஸ் பாப்பேஜ். 1837ஆம் ஆண்டு அனலிட்டிக்கல் இன்ஜின் என்ற கருவியை வடிவமைத்தவர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சார்லஸ் பாப்பேஜ். 30வது கேள்வி, இவர் கணிப்பொறியின் தந்தை என அழைக்கப்படுகிறார்? இவர் கணிப்பொறியின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சார்லஸ் பாப்பேஜ். 31வது கேள்வி, முதல் தலைமுறை கணிப்பொறிக்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர் ஆப்ஷன் டி எனிவேக், எட்வேக், யூனிவேக். சரிங்களா, இது ஆல்ரெடி அங்கேயே சொன்னது தான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கான அந்த கம்ப்யூட்டர், ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டருக்கான ஒரு எக்ஸாம்பிள். அதாவது முதல் தலைமுறையில் இந்த வகையான கம்ப்யூட்டரெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உருவாக்கியிருப்பாங்க. அதற்கடுத்தது 32வது கேள்வி, தரவுகளை நிரந்தரமாக சேமித்து வைக்க டேஷ் நிலை நினைவகம் பயன்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி 2ஆம் நிலை நினைவகம் வந்து பயன்படுகிறது. 33வது கேள்வி, தரவு மற்றும் நிரல்களை தற்காலிகமாக சேமிக்க டேஷ் நினைவகம் பயன்படுகிறது? தற்காலிகமாக, ஸோ நிரந்தரமாக அப்படின்னு வந்தால் அது வந்து 2ஆம் நிலை நினைவகம் வரும். தற்காலிகமாக வந்தது அப்படின்னா அது வந்து முதன்மை நினைவகம் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ தரவு மற்றும் நிரல்களை தற்காலிகமாக சேமித்து வைக்கும் பயன்படும் நினைவகம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதன்மை நினைவகம். இதுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாம்? ரேம்னு கூட சொல்லலாம். சரிங்களா. 34வது கேள்வி, தகவலை உள்ளீடு செய்வதற்கான கருவிகள் டேஷ் எனப்படும்? தகவலை உள்ளீடு செய்வதற்கான கருவிகள் டேஷ் எனப்படும். இதற்கான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கடுத்தது 35வது கேள்வி, உள்ளீட்டு அலகுக்கு உதாரணம்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஆல் த அபவ் மென்ஷன்டு. என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க? ட்ராக் பால், அதாவது ட்ராக் பந்து. டச் பேடு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? தொடுதளம்னு சொல்லுவோம். டச் பேடு அப்படின்னா தொடுதளம். டச் பேனல் அப்படின்னா தொடுதிரை. கீபோர்டு அப்படின்னா விசைப்பலகை. மவுஸ் அப்படின்னா சுட்டி. அதுக்கப்புறம் ஸ்கேனர்னா வருடி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளீட்டு அலகுகள், அதாவது இன்புட் டிவைசஸ்க்கான ஒரு உதாரணம் ஆகும். எம்ஐசிஆர்னா மேக்னெட்டிக் இங்கு கேரக்டர் ரெகக்னேஷன் அல்லது ரீடர்னு கூட சொல்லலாம். ஓசிஆர் அப்படின்னா ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடரு அல்லது ரெகக்னேஷன். சரிங்களா, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும். ஓசிஆருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? பார்கோட் ரீடர். அதாவது சூப்பர் மார்க்கெட்டில் போனீங்க அப்படின்னா அந்த ஒரு பார்கோடை ரீட் பண்ணிச்சு அப்படின்னா அதோட ப்ரைஸ் அப்படியே சிஸ்டமில் ஏறல. ஸோ அதுதான் ஓசிஆர் அப்படின்றது. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது. பார்கோட் ரீடர் கூட வந்து சொல்லலாம். சரிங்களா. 36வது கேள்வி, வெளியீட்டு அலகுக்கு உதாரணம்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஆல் த அபவ். மானிட்டர் அப்படின்னா என்னப்பா? மானிட்டர் அப்படின்னா திரையகம்.
பிரிண்டர் அப்படின்னா அச்சுப்பொறி, பிளாட்டர்னா வரைவி, ப்ரொஜெக்டர்னா படவீழ்த்தி. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்புட் டிவைசஸ்க்கான ஒரு உதாரணமாகும். 37வது கேள்வி, அமைப்பு மென்பொருள்களில் மிக இன்றியமையாதது. அமைப்பு மென்பொருள்களில் மிக இன்றியமையாதது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரிங்களா, இயக்க மென்பொருள்னு சொல்லுவாங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டமை. தமிழ்லேயே வந்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து எக்ஸாமில் ஆப்ஷன்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்குமான்னு கேட்டிங்க அப்படின்னா மேக்ஸிமம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இதுக்கான தமிழ் வார்த்தையை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படின்னா இயக்க மென்பொருள் ஆகும். இயக்க மென்பொருள். ஓகேங்களா, அமைப்பு மென்பொருள்களில் மிக இன்றியமையாதது ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இயக்க மென்பொருள் ஆகும். நம்மளோட புத்தகத்தில் பேஜ் நம்பர் 9ல் இருக்கும், தேடி பாருங்க. 38வது கேள்வி, கணினியின் கட்டளை மொழிகளை டேஷ் என்கிறார்கள். கணினியின் கட்டளை மொழிகளை நிரல் ஏற்பு மொழி என்கிறார்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ நிரல் ஏற்பு மொழி அப்படின்னா என்ன? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை தான் அப்படி சொல்லியிருக்காங்க. கணினியின் கட்டளை மொழிகளை ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பேஜ் நம்பர் 10ல் இருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நிரல் ஏற்பு மொழி, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேங்களா, லாஸ்ட் கொஸ்டின், 39வது கேள்வி, கணினியின் மிக முக்கியமான பகுதி இதுதான். கணினியின் மிக முக்கியமான பகுதி. ஆன்சர் ஆப்ஷன் சி, எண்கணித லாஜிக் யூனிட், அதாவது ALUன்னு சொல்லுவாங்க. அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் தான் வந்து சொல்லியிருக்காங்க. கணினியின் மிக முக்கியமான பகுதி ALU, எண்கணித லாஜிக் யூனிட். சரிங்களா, சரி, ஓகே கைஸ். மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லெசனில் 39 கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் லெசனுக்கான ஒரு மதிப்பெண் வினாக்கள் வந்து பார்க்கலாம். வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்.